இப்போ திமுக தோல்வி பயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பிளான் பண்ணி நிறைவேற்றிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு, அதாவது பெண்களுக்கு கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குல வரவு வச்சிருக்காங்க. ஒரு பக்குவம் இல்லாத சிறுபிள்ளைத்தனமா தான் தெரியுது. வெளிப்படையாகவே, அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சாரு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனமும் அவர் மேல வருது. சப்பைக்கட்டாகத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வரவேற்பை எடப்பாடி அவர்களுடைய வாக்குறுதியில பெற்றிருந்தாரு. மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வரவேற்பை எடப்பாடி அவர்களுடைய வாக்குறுதியில பெற்றிருந்தாரு. நிச்சயமா நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு 5,000 ரூபாய் தர வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார். தூய்மை பணியாளர்களாகட்டும், இத்தனை துறை மக்கள் இரவு பகலாக இன்னமும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு கேட்டா நிரந்தர பணியை அமர்த்த முடியாது, ஊதியம் கொடுக்க முடியாது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் விஸ்வா விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ திமுக தோல்வி பயத்துல பாத்தீங்க அப்படின்னா பல நாள் மறைமுகமா யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்த பிளான் பண்ணி நிறைவேற்றிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு, அதாவது பெண்களுக்கு கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குல வரவு வச்சிருக்காங்க. அது இந்த தேர்தல் நேரங்கள்ல உரிமை, மகளிருடைய உரிமை தொகையை முடக்க பாக்குறாங்க எதிர்கட்சியினர் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்திற்கான உரிமை தொகை 2,000 ரூபாய் கூடுதலாக, அந்த 2,000 ரூபாய் எதற்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோடை காலம் சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இன்னொரு புறம் பார்க்கும்போது வெளிப்படையாகவே, அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சாரு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனமும் அவர் மேல வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அவருடைய பயத்தை? இது உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்குவம் இல்லாத சிறுபிள்ளைத்தனமா தான் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை என்பது ஒரு அரசினுடைய திட்டம். அது அரசனுடைய கொள்கை முடிவு. அது அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கு. அதை தேர்தல் ஆணையம் எந்தவித காரணத்தை கொண்டும் அதை அவர்கள் மறுக்க போவதில்லை. மாதமானா அது இயல்பாகவே அரசு அதை ஒவ்வொரு கணக்குல வரவு வச்சிடும். இரண்டாவது, தற்பொழுது அதற்கு எதிராக யார் வழக்கு தொடுத்தாலும் இந்த தேர்தல் நேரத்தில் அந்த வழக்கில் உடனே முடிக்க பெற்று அதை நிறுத்திடுங்க அப்படின்னு எந்த நீதிமன்றமும் உடனே சொல்லாது. ஏனென்றால் இது ஒரு கொள்கை முடிவு. நீங்க பல காலகட்டங்களில் நம்ம தேர்தல் இந்த அரசினுடைய கொள்கை முடிவுகள், குறிப்பாக டாஸ்மாக இழுத்து மூட சொல்லி யாராவது நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அது அரசினுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிடுது. எனவே கொள்கை முடிவுகளில் நீதிமன்றங்கள் பெரும்பாலும் தலையிடுவதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இது மகளிர் உரிமை தொகையும் அரசினுடைய கொள்கை முடிவு. யார் நீதிமன்றத்திற்கு போனாலும் அதற்கு எதிர்ப்பாக ஒன்றும் வந்துவிடப் போவதில்லை. 2வது 60 நாள்ல தேர்தல் வரப்போகுது. ஆக இது யாரோ எதிர்கட்சிகள் இதை முடக்குவதற்கான முயற்சி அப்படின்னா நீதிமன்றத்தின் மூலமா தான் போய் முடக்க முடியும். அப்ப நீதிமன்றத்துக்கு போய் உடனடியாக அது முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. அதற்குள்ள தேர்தலே வந்துடும். ஆக இது ஒரு இது சப்பைக்கட்டாகத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது ஒரு பயம் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற ரீதியில எதிர்கட்சிகள் முடக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு பயத்தின் அடிப்படையில கூட இந்த தரவை சொல்லியிருக்கலாமா முதல்வர் அவர்கள்? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அரசினுடைய திட்டம் அது. மாதந்தோறும் 1,000 ரூபாய் ஊதியம்ங்கிறது, அந்த உரிமை தொகைங்கிறது அரசினுடைய திட்டம். இது யாரும் தடுக்க முடியாது. நீதிமன்றத்தை தவிர வேறு யாருமே இதற்கு தடை விதிக்க முடியாது. நீதிமன்றம் அரசினுடைய கொள்கை முடிவுகளை தலையிடுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இதற்கு பயம் என்ன? பயம் எல்லாம் இல்ல. இவங்களுக்கு என்னன்னா, 5,000 ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகை. இப்பதான் பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இன்னொரு 5,000 ரூபாய் கொடுக்கும் பொழுது ஒரு 8,000 ரூபாய் என்பது இன்றைய ஒரு சராசரியான எளிமையான ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெரிய தொகை. அவங்களுக்கு இன்னைக்கு 5,000 ரூபாய் வர்றது வரக்கூடிய இன்னும் 3 மாத காசை சேர்த்துதான் நமக்கு தர்றாங்கன்னு இப்ப யாருக்கும் தெரியாது. இப்ப வந்த உடனே அவர்கள் பெரிய தொகை வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. இதன் காரணமாக திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்கிற ஒரு யாரோ தவறாக முதலமைச்சருக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அவ்வாறு வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கை 10 விழுக்காடு வேணா இருக்கலாம். நீங்க இந்த சொல்லக்கூடிய 1,50 கோடி அல்லது 2 கோடி அந்த உரிமை தொகை பெறக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா, 1,50 கோடி பேர் இருந்தாங்கன்னா, அதுல 10 விழுக்காடு, நீங்க ஒரு 10 லட்சம் பேர் அவர்களுக்கு வேண்டுமானால்
அவர்கள் மாறலாமே தவிர, ஆனால் இதற்காகத்தான் அவர்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு நினைத்தாலே நீங்கள் மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? பணத்தை குடுத்தா அவன் நமக்கு வாக்கு போட்டுருவான் அப்படிங்கிற எண்ணம் தான் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணமா இருக்கு. இது இன்னும் திமுக கைவிடாமல் இருப்பது வந்து ஒரு கெடுவாய்ப்பு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை வாக்காளர்களை பணம் கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க. பணத்தை வைத்து உள்ள வாக்குகளை வாங்கி விடலாம் என்கிற எண்ணமே தமிழ்நாட்டு வாக்காளர்களை மிகவும் ஒரு தரக்குறைவாக எண்ணக்கூடிய ஒரு முடிவா தான் இதன் பின்னணியில இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 2வது அடுத்தடுத்த மாதங்கள்ல இந்த பெண்களுக்கு உரிமை தொகை வரப்போறதில்ல. அடுத்த மாதம் வந்து வழக்கமா 14ஆம் தேதி வந்து வரவாகக்கூடிய பணம் வந்து இந்த 2 மாதத்துக்கு வராது. அந்த நேரத்துல தான் இப்போ வந்து அந்த இன்று மொத்தமாக வாங்கிய மக்கள் அப்ப சொல்லுவாங்க. "என்னடா இந்த மாசம் பணம் வரலையேன்னு" கேட்பாங்க. அப்பதான் திமுகவுக்கு வந்து எதிர்மறையான ஒரு விளைவை இது ஏற்படுத்தும். இது தேவையில்லாத வேலை திமுகவிற்கு இந்த ரூ. 5,000 வரவு வைத்தது. கண்டிப்பா சார். அது மட்டும் இல்ல, அதாவது நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு, அதாவது 2.0 அமைத்ததற்கு பின்பு வந்து மகளிர்களுக்கு 1000 ரூபாய் இருக்கக்கூடிய உரிமை தொகையை 2000 ரூபாயாக கண்டிப்பா உயர்த்தி கொடுப்போம். அதாவது நான் சொன்னதை நான் செய்வேன், நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த பதிவுல வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இதற்கு முன்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதற்கட்டமாக அதிமுக 5 தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த 5 வாக்குறுதிகள்ல இந்த 2000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வரவேற்பை எடப்பாடி அவர்களுடைய வாக்குறுதியில பெற்றிருந்தாரு. இப்போ அதே வாக்குறுதியை இவரு காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாமா சார்? நிச்சயமா. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, பொங்கலுக்கு 5,000 ரூபாய் தர வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர்ந்து வலியுறுத்தினார். நீங்க வந்து கடந்த ஆண்டுகள்லாம் கொடுக்காம விட்டுட்டீங்க, கொடுங்கன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து 3000 ரூபாயா கொடுத்தாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து 2000 ரூபாய் உரிமை தொகை உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லி அறிவிச்சிட்டார். தேர்தல் அறிக்கை அது. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் அறிக்கையை சொன்ன உடனடியா இவர் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆக எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதுக்கு ஏற்பதான் இவர் நடந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது. இது ஏன் அப்ப உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மீதே நம்பிக்கை இல்லையா? நீங்க மக்களுக்கு நான் இப்பவே பணத்தை போடுறேன், நீ நம்புங்கன்னு சொல்றதுக்கு இந்த 5 ஆண்டுகள் ஏன் போடல? 5 ஆண்டுகளாக நீங்கள் பொங்கல் தொகை ஏன் கொடுக்கல? இல்லைங்களா? அதே போல இன்னைக்கு வந்து இத்தனை பேர் இன்னைக்கு அங்கன்வாடி பணியாளர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், தூய்மை பணியாளர்களாகட்டும், இத்தனை துறை மக்கள் வந்து இரவு பகலாக இன்னமும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு கேட்டா வந்து நிரந்தர பணி அமர்த்த முடியாது, ஊதியம் கொடுக்க முடியாது, எங்ககிட்ட பணம் இல்ல. காரணம் இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்ல. எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை பூரா நிறுத்தி கொண்டு விட்டார்கள். அதனால நாங்க வறுமையில வாடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இன்று மட்டும் நீங்கள் வந்து எப்படி 2000 ரூபாய் கூடுதலாக கொடுக்க முடியுது? 1000 ரூபாய் நீங்கள் உரிமை தொகை கொடுக்க வேண்டிய தொகை 3 மாதத்துக்கு சரி. 2000 ரூபாய் கோடை காலம் எங்க வந்துச்சு? இப்ப இத்தனை ஆண்டு காலம் கோடை காலத்துல நம்ம எல்லாம் குளுகுளுன்னா இருந்தோம். வரக்கூடிய 2026 கோடை காலம் மட்டும் வந்து அப்படியே கொதித்து இழப்போவதாகவும், அந்த கோடை காலத்துக்கு பஞ்சம் வரப்போவதாகவும், அதுக்கு நிவாரணமாக 2000 ரூபாய் கொடுத்ததாகவும் வெளிப்படை, அதாவது ஓட்டுக்கு காசு அப்படின்றது மறைமுகமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆனது ஓட்டுக்கு காசு அப்படின்றத வெளிப்படையா வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற கூட வச்சுக்கலாம் இல்லையா? 100க்கு 100 விழுக்காடு இது வாக்குகளை மையமாக வைத்து கொடுக்கப்பட்டது அந்த 5,000 ரூபாய். பொதுவாக நீங்க வந்து திமுகவை சொல்லுவாங்க, விஞ்ஞான ரீதியாகவே அவர்கள் ஊழல் செய்தார்கள் என்று ஒரு காலத்துல ஜெயின் கமிஷன் சொல்லுச்சு. அந்த அடிப்படையில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இவர்கள் இப்பொழுது இந்த பணத்தை கொடுப்பது கூட அதிகாரப்பூர்வமாகவே நீங்கள் வாக்குகளுக்கு பணம் கொடுத்துட்டு போறதுதான் இதனுடைய அடிப்படை. அப்ப யாரும் கேட்க முடியாது இல்லைங்களா? சரிங்க, அந்த 3000 ரூபாய் சரி, மாதம் 1000 ரூபாய், அந்த 2000 ரூபாய் எதுக்குன்னு அது கோடைக்கால நிவாரண நிதின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? 2000 ரூபாய் நிதி உங்களுக்கு கூடுதலை நான் இப்பொழுதே கொடுத்து விட்டேன்னு சொல்றாரு. ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இல்லையா? ஒன்று தலா 1000 ரூபாய் 3 மாதங்களுக்கு, 2000 ரூபாய் கோடைகால ஒரு ஊக்கத்தொகை என்று சொல்லிட்டு, இப்போ நான் 2000 ரூபாய் இப்பொழுதே நான் வந்து மாதத்திற்கு உயர்த்தி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியது? இப்பொழுது 3 மாதங்களுக்கானது கொடுக்கிறோம். அதன் பிறகு வந்து அடுத்த நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அப்ப இப்பொழுதே நீங்க உயர்த்துறீங்கன்னா, இப்ப நீங்க பேசாம நீங்க 2000 உயர்த்தி 6000 பிளஸ் 8000 கொடுத்திருக்கலாமே. அதையாவது செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆக இது ஒரு இப்போ அதிகப்படியான மக்கள் வந்து இவர்களுடைய அதாவது இவர்களுடைய பொய் பித்தலாட்டத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சார். என்னன்னா இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா உரிமை தொகை அப்படின்றது கடந்த 2 ஆண்டுகளாக தான் கொடுக்கப்படுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3.5 ஆண்டுகள் கிட்ட வந்து உரிமை தொகை கொடுக்கல. அப்போ இவர்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த 3.5 ஆண்டுகளும் சேர்த்து தானே கொடுக்கணும் அப்படின்னு மக்களே ஒரு சாதாரண ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார். இல்லம்மா, அது உண்மைதான். இப்போ முதல்ல மாதிரி இல்ல. இப்ப சமூக ஊடகங்கள் வந்து மிக வலிமையா இருக்கு. எல்லாத்து வீட்லயும் வந்து மொபைல் போன் இருக்கு.
வயதான பெற்றோர்கள் கூட வந்து மகன் மகளுடைய மொபைல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இவர்கள் யாருடைய பணத்தை கொடுக்குறாங்கிற கேள்வி வந்து மக்கள் இப்ப எளிமையாவே சொல்றாங்க. நம்ம காசு தாங்க நம்ம ஏன் விடணும் அப்படின்னு வாங்குறவங்க தான் அதிகமா இருக்காங்க. திமுக காசு கொடுத்துருச்சுப்பா வாங்கி ஓட்டு போடணும்னு யாரும் இந்த ரூ. 5,000 பணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால வந்து காசு அள்ளி அள்ளி குடுக்குறாங்க. நம்ம காசு தானே வாங்கிப்போம் அப்படின்னு வாங்குறவங்க தான் 100க்கு 90 விழுக்காடு இருக்காங்க. எனவே இது வந்து திமுக தேவையில்லாமல் இது செய்தது. மீண்டும் மீண்டும் மக்களை இவர்கள் வந்து பணம் கொடுத்தால் இவர்கள் வந்து மயங்கி விடுவார்கள். இவர்களுக்கு ஸ்டோர் போட்டாங்கன்னா இவங்களுக்கு மயங்கிருவாங்க. இவங்களுக்கு ஏதாவது இலவசங்கள் கொடுத்தா மயங்கிருவாங்க என்கிற திமுகவினுடைய இது மிக தவறான ஒன்று. அதாவது உண்மையிலேயே சமூகத்தில் வளர்ச்சி பெறுபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை என்பது அடிப்படை. இப்ப நீங்க அதிமுக அறிவித்திருக்கிற சில திட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டதா தான் இருக்கு. அதனால அவங்க அதை சொல்வதற்கு முன்பாக இவர்கள் நீங்கள் அதை மாதந்தோறும் நீங்கள் கௌரவமாக அதை கொடுப்பதற்கும், தேர்தல் நேரத்தில் எல்லாம் சேர்த்து போட்டு உங்களுக்கு ஒண்ணா கொடுத்து 5,000 கொடுத்துட்டோமா நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு வேறுபாடு இருக்கு. இப்ப இதுலதான் திமுக தற்பொழுது இந்த கெட்ட பெயர் வாங்கியிருக்கு. இப்ப நீதிமன்றத்திற்கும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிலர் யாரோ போயிருக்காங்க. எனவே இது திமுகவுக்கு பின்னடைவைத்தான் தேர்தலில் ஏற்படுத்தும். கண்டிப்பா சார். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த முதற்கட்டமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வாக்குறுதிகளை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 10 வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில அதிக அளவு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. மக்கள் வந்து அதிமுகவிற்கு அதிக அளவு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் திமுக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிந்தோ தெரியாமலையோ இந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக வந்து பயப்படணும் அப்படின்றதற்காகவே வந்து அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத வந்து வேகமா நிறைவேற்றாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இல்ல நீங்க அவர் வந்து வழக்கமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து எல்லா தொகுதிகளுக்கும் போகும்போது சரி மக்களுடைய பிரச்சனைகள் பார்க்கும்போது இன்னைக்கு எது அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்ப ஒரு வந்து தேர்தல் அறிக்கையை திட்டமிட்டு இருக்காரு. அவர் வழக்கமான ஒரு செயல்பாடு தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இது எடுத்துக்காட்டா நீங்க அப்படி பார்க்க போனா அதிமுகவை நீங்கள் வந்து காப்பி அடிக்க வேண்டுமே ஆனால் 4.5 ஆண்டு காலம் காப்பி அடிச்சிருக்கணும். குறிப்பாக லேப்டாப். நீங்க லேப்டாப் வந்து அது மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்தது. பலருக்கும் வந்து கல்வி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு ஒரு உதவியாக இருந்தது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதை இவங்க திமுக செய்யவே கிடையாது. கடைசி வந்து ஒரு 3, 4 மாதத்துக்குள்ள அதை செய்யறாங்க. அதே போல இந்த உதவித்தொகை பணம் கொடுப்பதும் அதே போலதான் இருக்கு உங்களுக்கு. இன்னும் தாலிக்கு தங்கம் என்பதெல்லாம் அவங்க நிறுத்திட்டாங்க. இவ பல வந்து ஏழை மக்களை வந்து உயர்த்துவதற்கான பல செயல்பாடுகளை அதிமுக செய்து கொண்டது. திமுக செய்யல. அதாவது கடைசியா இது எந்த ஒரு செக்மெண்ட்டை வந்து தொட்டோம்னா நமக்கு வாக்கு கிடைக்குமோ அப்படின்னு அதை நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு தான் லேப்டாப் கொடுக்கிறது, அவர்களுக்கு தான் இறுதி தொகை பொங்கல் தொகை கொடுக்கிறது. இது போன்ற தேர்தலை மையமாக வைத்து செய்யக்கூடியதெல்லாம் வந்து இது அதிமுக அப்பையில செய்யலையே அவங்க. அதிமுக வந்து தொடர்ந்து எல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஆண்டுகள் எல்லாம் கொடுத்தாங்க. திமுக அப்படி இல்ல. ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டு காலத்துல விட்டுட்டு கடைசி நேரத்துல கொடுத்து மக்களை வந்து எப்படின்னா ஆண்டு முழுவதும் ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா டேமேஜா இருக்கும். தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரோடு போட்டுட்டு வந்து வாக்குகள் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தியை தான் திமுக பயன்படுத்துது. அதிமுக இயல்பாகவே அவர்கள் வந்து அவருடைய அதுல ஒண்ணு ஆர்ப்பாட்டமோ அவர்களுடைய மக்களை மயக்க வேண்டும் என்கிற எண்ணமோ அதிமுக கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா திமுக வந்து இதுவரையிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஞ்சா போதை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்மறை இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அலையை வந்து எப்படியாவது மட்டுப்படுத்தி மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கிவிட வேண்டும் என்கிற இந்த ஒரு எண்ணத்தை தவிர திமுகவின் செயல்பாட்டில் வேறு எதுவுமே இல்லை. ஆனா அதிமுக அப்படி இல்லை. அதிமுக ரொம்ப இயல்பாகவே அவர்கள் மக்களை சந்திக்கிறாங்க. அடுத்த தேர்தல் வரும்போது நாங்க இதெல்லாம் செய்யறேன். நாங்கள் வெற்றி பெறும்போது ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு வாக்குறுதியா கொடுக்குறாங்க. அவர்கள் இயல்பாகத்தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக தான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா சார். இப்போ நீங்க பல தரவுகளை வந்து சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் வந்து மக்கள் மத்தியில வந்து திமுகவிற்கு என்னதான் எதிர்ப்பலைகள் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில ஒரு சில வரவேற்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரும் சொல்றாங்க, அரசியல் விமர்சகரும் சொல்றாங்க. ஸோ மீண்டும் திமுக வந்து 2.0 அமைக்கிறதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க நமக்கு ஒன்றே ஒண்ணுதான். நம்மகிட்ட வந்து பார்த்தா உங்களோட கையில 1 கோடி ரூபாய் பணம் தர்றாங்க. ஆனா உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்கள் பெண் குழந்தைகள் வந்து ராத்திரி நடு ரோட்ல போக முடியாது. வெளியில் நடமாட முடியாது. சாதாரண பெண்கள் வந்து சாலையில் நடமாட முடியாது. மது போதையிலும் அதே போல பல்வேறு போதைகளிலும் பசங்க வந்து ரோட்ல வெளியே தெரிஞ்சுட்டு கையில அருவாளோடு தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பணம் வேண்டும் என்று சொல்வீர்களா? அல்லது எனக்கு இது போன்ற ரவுடித்தனம் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? அந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? மக்களுக்கு அடிப்படை தேவை பணம் என்பது அடிப்படை தேவை மக்களுக்கு. அது இல்லைன்னு சொல்லல.
அதை நீங்க மாதந்தோறும் நீங்க வங்கியில கணக்குல கொடுத்துட்டு வர்றீங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி நாம் இன்று ஒரு ஆண்கள் கூட வெளியில வந்து இரவில் போக முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. பெண்கள் போறது 2வது பட்சம். 16 வயது சிறுமி ஒருத்தர் கோயம்புத்தூர்ல வந்து அவர்கள் கஞ்சா விற்றுக்கொண்டு அந்த கஞ்சா போதையில காவல்துறையிட்ட பேசியிருந்த காட்சிகள பார்க்கிறோம். இன்னொன்னு வந்து திருப்பூர் பக்கத்துல 14 வயது சிறுவன் பள்ளி மாணவன் போதை மருந்து வைத்திருந்ததை பார்க்கிறோம். ஆக இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையே சீரழித்து விட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதுபோன்று மக்களுக்கு தர வேண்டிய பணத்தையே தாங்கள் தருவதைப் போல, ஒரு லஞ்ச பணம் போல, ஒரு பரிசு போல கொடுத்து மக்களை ஏமாற்றுவதை எல்லாம் மக்கள் நிச்சயமா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அன்றாடம் துன்பங்களையும் இது போன்ற வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, இது போன்ற வந்து நீங்கள் பணத்தை கொடுத்து அல்லது வந்து இலவசங்களை கொடுத்து கவர்ந்து விடலாம் அப்படிங்கிறது வந்து சிறுபிள்ளைத்தனம். இதற்கு முந்தைய பல ஆண்டுகள்ல வந்து சமூக ஊடகங்கள்ல இல்லாத காலகட்டத்துல விழிப்புணர்வு இல்லாத காலகட்டத்துல மக்கள் ஏமாந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்கள் மக்கள் ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. கண்டிப்பா சார், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026ல கண்டிப்பா யாரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு வரவேற்பை ஏற்படுத்துது அப்படின்னு அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.